அண்மைச் செய்தி கடலூர் மாவட்டம் வடலூர் அருகே என்எல்சி சுரங்க விரிவாக்கத்திற்கு நிலம் கொடுக்க மறுத்து தற்போது போராட்டம் நடைபெற்று வருகிறது. இதனை நாம் அண்மைச் செய்தியாக பார்த்து வருகிறோம். வானதி ராயபுரம் கிராமத்தைச் சேர்ந்த மக்கள் சென்னை கும்பகோணம் சாலையில் திடீர் சாலை மறியலில் ஈடுபட்டு வருகிறார்கள். இதனை நாம் அண்மைச் செய்தியாக பார்த்து வருகிறோம். என்எல்சி நிறுவனம் சுரங்கம் 1A விரிவாக்கத்துக்காக காவல்துறை துணையுடன் நிலத்தை கையகப்படுத்த முயற்சி செய்து வரும் நிலையில் தற்போது நிலம் கொடுக்க மறுத்து சாலை மறியல் போராட்டம் நடைபெற்று வருகிறது. இதனை நாம் அண்மைச் செய்தியாக பார்த்து வருகிறோம். இது பற்றிய கூடுதல் விவரங்களுடன் இணைகிறார் எமது செய்தியாளர் பாலகிருஷ்ணன். அவரிடம் விவரங்களை கேட்டு பெறலாம். பாலகிருஷ்ணன், இந்த சாலை மறியல் போராட்டம் குறித்தான விரிவான விவரம் என பதிவு பண்ணுங்க. நிச்சயமாக உமா, கடலூர் மாவட்டம் வடலூர் அடுத்த வானதிராயபுரம் கிராம மக்கள் என்எல்சி சுரங்க விரிவாக்கத்திற்கு நிலம் கொடுக்க மறுத்து சென்னை கும்பகோணம் தேசிய நெடுஞ்சாலையில் திடீர் சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். போராட்டத்தில் ஈடுபட்டவர்களை காவல்துறையினர் வலுக்கட்டாயமாக தரதரவென இழுத்துச் சென்று காவல்துறை வாகனத்தில் இழுத்துச் சென்றதால் பரபரப்பான ஒரு சூழ்நிலை ஏற்பட்டுள்ளது. கடலூர் மாவட்டம் நெய்வேலி பகுதியில் மத்திய அரசுக்கு சொந்தமான என்எல்சி நிறுவனம் அமைந்துள்ளது. என்எல்சி சுரங்க நிறுவனம் சார்பில் என்எல்சி 1, என்எல்சி 2, என்எல்சி 1A ஆகிய 3 சுரங்கங்கள் தற்பொழுது செயல்பட்டு வருகின்றன. இந்த நிலையில் என்எல்சி நிறுவனத்தின் சுரங்க விரிவாக்கத்திற்காக வடலூர் அடுத்த தென்குத்து, புதுநகர், வானதிராயபுரம் உள்ளிட்ட கிராம பகுதிகளில் என்எல்சி நிறுவனம் சுரங்கம் 1A விரிவாக்க திட்டத்திற்காக காவல்துறையை வைத்து நிலத்தை என்எல்சி நிறுவனம் கையகப்படுத்தும் முயற்சியில் ஈடுபட்டு வருகிறது. இன்றைய மதிப்பீட்டில் ஏக்கர் ஒன்றுக்கு என விலையம் நிர்ணயம் செய்ய வேண்டும். நிலம் கொடுத்தவர்களுக்கு வீட்டுக்கு ஒருவருக்கு நிரந்தர வேலைவாய்ப்பு வழங்க வேண்டும் மற்றும் வீட்டுக்கு ஒருவருக்கு மாற்று மனை வழங்க வேண்டும் உள்ளிட்ட கோரிக்கைகளை வலியுறுத்தி பல ஆண்டுகளாக இந்த பகுதி மக்கள் எதிர்ப்பு தெரிவித்து போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். இந்த நிலையில் என்எல்சி நிறுவனம் நிலத்தை வழங்க கிராம மக்கள் மறுப்பு தெரிவித்ததோடு சென்னை கும்பகோணம் தேசிய நெடுஞ்சாலையில் ஆபத்தானபுரம் பேருந்து நிறுத்தம் பகுதியில் 1 மணி நேரத்துக்கும் மேலாக சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டனர். இந்த நிலையில வடலூர் காவல்துறையினர் துணை காவல் கண்காணிப்பாளர் திரு ராதாகிருஷ்ணன் தலைமையில பொதுமக்களை வலுக்கட்டாயமாக தரதரென இழுத்துச் சென்று காவல்துறை வாகனத்தில் ஏற்றிச் சென்றனர். இதன் காரணமாக காவல்துறையினருக்கும் பொதுமக்களும் இடையே அந்த பகுதியில் ஒரு தள்ளுமுள்ளு ஏற்பட்டது. இதனால் அந்த பகுதியில் பரபரப்பான சூழ்நிலை ஏற்பட்டது. போராட்டத்தில் ஈடுபட்டவர்களை கைது செய்து அழைத்துச் சென்றனர். இதன் காரணமாக அந்த பகுதியில் பெரும் பரபரப்பான சூழ்நிலை ஏற்பட்டது. உமா, போராட்டம் குறித்தான விரிவான விவரங்களுடன் இணைந்தமைக்கு நன்றி பாலகிருஷ்ணன்.